பன்மொழி கற்பம் வருகிறார் பத்மலோச்சன திருச்செந்தூர் செல்வன் அவர்கள். வணக்கம், வாங்க. வணப்பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 420 அப்பாத்திடி 420 பார்ட் 420. நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிற பாடம் Musée du Louvre ஃபேக்ட். ஓகே, அதுக்கு முதல் Bonjour à tous, est-ce que vous allez bien? Est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டே நான் நேற்று கேட்ட கேள்விகளுக்குரிய பதில்களை பார்ப்போம். முதலாவது கேள்வி வந்து ரெவல்யூஷன் ஃப்ரான்சைஸ். ரெவல்யூஷன் என்றா பிரெஞ்சு புரட்சி. ஓகே, ரெவல்யூஷன் என்று நாங்கள் சொல்லுவோம் பிரெஞ்சு. ஓகே, இங்கிலீஷில். அடுத்தது வந்து மோந்தெத்தி என்றா உத்தரவாதம், உறுதி, இது கட்டாயப்படுத்துதல். ஓகே, உத்தரவிடுதல், கட்டாயப்படுத்துதல் என்ற மாதிரி. கட்டாயம் இதை செய்ய வேணும். ஓகே, அரசாங்கம் இதை உத்தரவு பிறப்பிச்சுள்ள அப்படின்னு வருந்தானே, அதை மேண்டேட் அண்ட் இங்கிலீஷில் சொல்லுவீங்க. ஓகே, மூன்றாவது கேள்வி l'Assemblée nationale. அசம்பிளி நேஷனல் வந்து அசம்பிளி நேஷனல் தான், அதே தான் அசம்பிளி. நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து அசம்பிளி நேஷனல் என்று சொல்கிறோம். அசம்பிளி என்று சொல்லுவேன் தானே, அசம்பிளி நேஷனல் அசம்பிளி என்று, அதே தான், அங்கே ஒன்றும் வித்தியாசம் இல்லை. லசம்பிளி நேஷனல். இந்த 3 கேள்விகளுக்கு பதில்கள், அதாவது வந்து அதில் வந்து லசம்பிளி நேஷனல் தேசிய சட்டமன்றம், அது நஷ்யம் என்றால் தான் தேசியம், நஷ்யம், அதை மாற்றிடாதீங்க. நஷ்யம் என்றா தேசியம், அசம்பிளி நேஷனல் என்றா தேசிய சட்டமன்றம். இந்த 3 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜெயா அவர்கள், வாணி அவர்கள், ராஜினி அவர்கள், பத்மினி அவர்கள், ஜெயமலர் அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு இன்னொரு ஃபேக்டுக்கு போகிறோம். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போகிறேன். இந்த 1793, அதாவது வந்து 1893 ஆகஸ்டில் திறக்கப்பட்டு முதல் இப்படி ஒரு இதோட தான் அது வந்து ஒரு கண்காட்சியாக திறக்கப்பட்டன்னு பார்த்துட்டாங்க. அதுக்கு பிறகு நிறைய ராஜாக்கள் அதை புதுப்பிச்சு கட்டி அது இஸ் அ ட்ரூ லாங் ஸ்டோரி. சரியா? நெப்போலியன் 1, நெப்போலியன் 2 அப்படின்னு வேறு. இப்போ இந்த லூயிஸ் 18, அந்த லூயிஸ் 18, சார்ல்ஸ் 10 அப்படின்னு கணக்க ராஜாக்கள் வரலாறுகள் அப்படியே வந்துட்டு. ஓகே, அப்போ அது உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். அதனால் நான் இது முக்கியமானது தந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு 19e siècle, இதெல்லாம் ஹோமா இலக்கமா, ஹோமா நிமோஹோ தி ஹோமா, அதை வந்து ரோமன் இலக்கத்தில் தந்திருக்கேன். XIX இல்லை XIX இல்லையா ரெண்டா 19. ஓகே, ஹோமா இலக்கத்தில் இருக்கு. 19e, இது நாங்கள் 19e siècle என்ன நூற்றாண்டு. siècle, le Louvre avait été transformé en musée ouvert au public. Le musée du Louvre héberge aujourd'hui plus de 35 000 des œuvres d'art les plus célèbres au monde, dans la Mona Lisa et la Vénus de Milo et la Rose de Tanis. Au 19e siècle, le Louvre avait été transformé en musée ouvrant public. Le musée du Louvre héberge aujourd'hui plus de 35 000 des œuvres d'art les plus célèbres au monde, dans la Mona Lisa, la Vénus de Milo et le Grand de Tanis. அதாவது siècle நூற்றாண்டு, transformé அந்த
மாற்றம் செய்கிறாங்க. யாருக்கு? பப்ளிக்கு. எல்லாரும் யார் முதல்ல அரசர் கொஞ்சம் பெரிய ஆட்கள் அப்படி எல்லாம் இருந்தது விதிமுறைகள். 19ஆம் நூற்றாண்டுல வந்து எல்லாருமே பார்க்கலாம், யார் வேணுமென்றாலும் வரலாம் போகலாம் என்றது 19ஆம் நூற்றாண்டுல தான் அது பப்ளிக்கு வருது. அதாவது அங்கே இருக்கிற அந்த லூவ்ல இருக்கிற இன்றைய பொருட்கள் படைப்புகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 படைப்புகள் அங்க இருக்குது. ப்ளூஸ் செலப் அதாவது உலகத்திலேயே ரொம்ப பிரபல்யமான மோனோலிசா ஆர்ட், ல வெனிஸ் மிலோ த ஆர்ட், அடுத்த டனிஸ் என்ற இந்த இவ்வளவு முக்கிய பிரபல்யமான படைப்புகள் ஓவியங்கள் அங்க வந்து இருக்குது. சரியா? அதான் நான் தமிழ்லையும் எழுதிக்கிறேன். 19ஆம் நூற்றாண்டில் லூவ்ர் ஒரு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது. இது பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. லூவ்ர் அருங்காட்சியகத்தில் இப்போது மோனோலிசா, வெனிஸ் தி மிலோ, அடுத்தது கிரேட் டனிஸ் உட்பட உலகின் மிகவும் பிரபலமான 35,000 கலை படைப்புகள் உண்டு. ஓகேயா? அடுத்தது 19th century, the Louvre had been transferred to a museum open to the public. The Louvre Museum is now home to more than 35,000 of world's most famous work of art, including the Mona Lisa, the Venus de Milo, and the Great Span of Tennis. Great Span of Tennis. Okay? இந்த இவ்வளோ பேட்ட முக்கியமான படைப்புகள் அங்க இருக்குது. அடுத்தது, si vous deviez passer de 30 secondes sur chaque œuvre d'art de Louvre, then faudrait 100 jours consécutifs pour les parcourir toutes, c'est-à-dire sans sommeil, pause ou repos. Si vous deviez passer 30 secondes sur chaque œuvre d'art de Louvre, il faudrait 100 jours consécutifs pour les parcourir toutes, c'est-à-dire sans sommeil, pause au repas. அதாவது வந்து நீங்க இந்த லூவ்ரில் ஒவ்வொரு கலைப்படைப்புக்கும் ஒவ்வொரு ஓவியம் சரி அல்ல அங்கே இருக்கிற சிற்பங்கள் சரி நீங்க பார்க்கறதுக்கு 30 வினாடிகள் செலவழிக்கணும். அப்படி நீங்க செலவழிக்கிறது அவை அனைத்தையும் கடந்து செல்ல தொடர்ச்சியாக 100 நாட்கள் ஆகும். அதாவது அங்க இருக்கிற அந்த 35,000 படைப்புகளையும் நீங்க சும்மா அப்படி நடந்து பார்த்துக்கணும். ஒவ்வொரு படைப்பையும் நீங்க 30 செகண்ட்ஸ் பாப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து 100 நாள் தேவை அதை பார்க்கறதுக்கு. அதாவது எப்படி அதை பார்க்க 100 நாள் தேவையென்றா தூக்கம், இடைவேளை, நீங்க அதை பிரேக் எடுக்கக்கூடாது, உணவு அருந்த நேரம் இல்லாம நீங்க அதை பார்ப்பீங்களா இருந்தா ஒரு படைப்புக்கு ஒரு படம் பார்க்கவல்ல ஒரு சிற்பத்துக்கோ 30 செகண்ட் செலவழிச்சிங்கன்னா 100 நாட்கள் எடுக்கும். அதைத்தான் நான் இங்கிலீஷ்லும் எழுதியிருக்கேன். ஓகே, இஃப் யூ ஹேவ் ஸ்பென்ட் 30 seconds on each piece of art in the Louvre, it will take 100 consecutive 2 days to get through them all. That is without sleep, break or me time. சரியா? இதுல வந்து நீங்க உங்களுக்கு கவனிக்க வேண்டியது சுர்ஷக்கண்டா ஒவ்வொரு ஊவ்ரெண்டா படைப்புகள், டாக்டண்டா ஓவியம். ஓகே, டாக்டர் படைப்பு, ஓவியம் படைப்புகள். லூவ்ரு ஃபோர்ட்ரேனா உங்களுக்கு தேவை 100. அடுத்தது கான்சிகட்டிவ்ண்டா தொடர்ச்சியாக, பார்க்குறீங்கன்னா நிற்காம தூத் எல்லாமே செத்ததீர், அதாவது சொசொமை என்றா நித்திரை இல்லாமல், போசண்டா இடைவேளை அதாவது பிரேக் எடுக்காம, ஹோப்பா என்றா சாப்பிடாமல். ஓகே, இதுதான் அதன் ஒவ்வொரு கருத்துக்களும். ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி என்னண்டா, இதுல நான் சொன்னா ஹோப்பா என்றா என்ன, சொமை என்றா என்ன, செகண்ட் என்றா என்ன. ஓகே, திருப்பி சொல்றேன். ஹோப்பா, செகண்ட், சொமை. இந்த 3 கேள்விகளுக்கும் உங்கள் பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்களை திங்கட்கிழமை சந்திக்கின்றேன். அதுவரை ஒவ்வா டூஸ், ஹாவ் எ நைஸ் வீக்கெண்ட், பொன் வீக்கெண்ட், ஒவ்வா அல்லந்தி. நன்றி, வணக்கம். மெசி வாங்க, வணக்கம். 10 நிமிஷம் பத்மலோஜினி அவர்களை நேரத்தை பாருங்க. 10 நிமிஷத்துக்கு
4 சொற்கள் தான் எங்களுக்கு படிக்க சரியா வரும். 10 நிமிஷம் இன்னும் கஷ்டமானதாக விருப்பம் தான், அறிய விருப்பம் தான் நாட்டை. ஆனா நேரமும் கூட நாட்டாரியெல்லாம் வளம் கூடினாலும் எங்களுக்கு அது கஷ்டம் உள்ள கஷ்டமா கிடக்கு. இது சொற்கள் ஒரு சொற்களுமே கண்டுபிடிக்கல சொற்களா கிடக்கு. நாங்கள் இப்ப முதல்ல இருந்து படிக்கணும் போல இருக்கு. சரியான கடும் சொற்கள் இருந்தது. கதையே நல்ல கதைகள் என்ன நல்லா இருந்து மோனலிசா பற்றியும் கதை இல்ல. அந்த இத வந்து இப்ப பாருங்க, அருங்காட்சியம் தான் வரலாறு வரலாறுகளை சொல்லி வாரார். புது சொற்களா இருக்கிறபடியா கொஞ்சம் கஷ்டமா கிடக்குது. நான் ஒன்றைத்தான் கோப்பாண்டா சாப்பிடலாம்தான் கண்டுபிடிச்சேன். சாப்பாட்டை மட்டும் தான் கண்டுபிடிச்சது. வணக்கம் மணி. வாங்க வணக்கம். அக்கா சாப்பாட்டை கண்டுபிடிச்ச மாதிரி நானும் சாப்பாடு கோப்பா. மற்றது சுமை என்றா நித்திர, மற்றது செகண்ட் என்ற வினாடிகள். நானும் உள்ள வாங்க, நான் அதுக்கு வேற இருப்பது இல்ல. இங்கேயும் அப்படித்தான் செகண்ட் தான். இப்ப இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி செகண்டோ என்ன 1 செகண்ட். ஆமா. மற்றது சுமையன்றுதான் எனக்கு கேட்டுது. சுமாயண்டா நித்திரை. நேத்தியானுக்கும் நான் அந்த யூடியூப்ல பதிஞ்சிருந்தேன். நான் வினாடிகள் சரியாமா வினாடிகள் எடுத்த நான் மற்றது சுமாய் என்றா தெரியாது. அதுதான் நித்திரை. சரி, நன்றி அக்கா. நன்றி. வணக்கம். வாங்க. எனக்கு 2 தான் விளங்கிச்சது. ஹொப்போண்டா அந்த சாப்பிடாமல், செகண்ட் என்றால் வினாடிகள். மற்றது எனக்கு என்ன சொன்னான்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. ஸ்லீப் சுமாய் மாதிரி சுமாய் ஸ்லீப்பிங். வணக்கம். ஆறுதலா சொன்னா நாங்கள் பிடிச்சிருவோம் தானே. இது கொஞ்சம் கஷ்டமான வீட்டுல எல்லாம். வணக்கம். வாழ்த்துக்களை இங்கு கூடிக்கொண்டவாக்கு அதண்டை கொஞ்சம் கணக்கு எங்களுக்கும் கூடின மாதிரி இருக்குது. அவள் நான் நினைக்கிறேன், நான் எப்படியா விளங்கினா சரியா விளங்கினா. ஹோப்பான்னு சொன்னா 19 இல்ல, ஹோப்பாண்டா சாப்பிடாம. அப்ப என்ன தெரியல சொல்லட்டும். அது சரி, நான் அதான் சரியா உள்வாங்க. தொடக்கத்துல சொன்ன அந்த இலக்கத்தை அது கோம், அது நித்திரை இல்லையான்னு நான் எழுதினேன். அப்ப என்ன தெரியாது எனக்கு தெரியல. சொன்னவன் நித்திரை இல்லையான்னு நான் எழுதினேன். எனக்கு தெரியல சரியா. சரி, நன்றி. வணக்கம். வணக்கம் மணி. வாங்க. வணக்கம் மணி. எல்லாருக்கும் வணக்கத்தை குறிக்கொண்டு அவ கேட்டா ரொப்பான்னு சொன்னா சாப்பாடு. ரொப்பான்னு சொன்னா சாப்பாடு. ரொப்பா என்ன ரொப்பா மத்தியானத்துக்கு கேள்வி ரொப்பான்னு சொல்லுவாங்க. மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு இருக்குதா ரொப்பா. மற்றது சொக்கம் தான் சொன்னா வினாடிகள் தான் சொக்கம். 1 செகண்ட் 2 செகண்ட் சொல்லுவேன் தானே. அது மாதிரி ஒரு ஓவியத்தை பாக்குறதுக்கு த்ரோன் செகண்ட் தான் செல்லும். அவருக்கு ஓவியத்தை நமக்கு பார்த்தாலும் 100 நாள் செல்லும் அந்த முழுக்க பார்த்து முடிக்க. அதான் செகண்ட் சொன்னா. மற்றது சோமாயன்னு சொன்னா அந்த பஞ்சுத்தனம் தூக்கம் வர மாதிரி இருக்கிறது. அதுதான் சோமாயன்னு சொல்றது. பஞ்சுத்தனமா இருக்கும். அந்த சோமாயன்னு சொல்லுவாங்க, உற்சாகம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோர்வா இருக்கிறது சோமாயன்னு சொல்றது. சரியா தான் வருது. சோர்வு சோமாய். கேட்டது. ரொப்பாண்டா உணவு ரொப்பான்னு சொன்னா அந்த மதிய உணவுகளை ரொப்பா அப்படின்னு சொல்லி சாப்பாடு. நூற்றாண்டு. அது அந்த ரோமன் இடத்துல போட்டுருக்கா. ஒரு எக்ஸ் போட்டு ஐ போட்டு எக்ஸ் வந்து போட்டா 19. ஒரு எக்ஸ் வந்து 10 குறிக்கிறது. அது சரியோ 10 நடுவில் வந்தா முன்னுக்கு வந்தா உண்டா கழிக்கும். அதான் கேட்டது. நன்றி. எனக்குமே தான் தெரியாது வாணி. எனக்கும் தெரியாது. நாங்கள் கதைக்கிறது போறது அப்படி இப்படியான எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அல்ல சொற்கள் விளங்குறதால அவ சொல்லதெல்லாம் விளங்குது. என்ன தேவை. இது வந்து எத்தனையோ பெரிய இடம் தான் வாணி. அதுக்குள்ள போனா ஒற்று நாள் காணாது. சும்மா நோபலா சுத்தி பார்த்தாலும்
நோம்புல சும்மா சுத்தி பார்த்தாலும் ஒரு தங்கி ஹோட்டல்ல தங்கி அப்படித்தான் பார்க்கணும் அங்க போறது அதுக்குள்ள இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு அந்த அருங்காட்சியகம் அது இல்ல. நல்லா இருக்கும், போனா நல்லா இருக்கும். ஆனா நல்ல குரூப்பா போனா தான் நம்ம பார்த்தா நல்லா பார்க்கலாம். தனியா போனா அழுத்து போயிடும். சரி, நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது பன்மொழி கற்போம் தொகுப்போடு பத்மலோச்சனை திருச்செந்தூர் செல்வன் அவர்கள். ராதிகாயங்கரன் அனைவருக்கும் வணக்கம். நான் நிகழ்ச்சிகள் பார்க்க முடியவில்லை தன்னால், ஆனால் உங்கள் பக்கத்தில் எழுத முடிகிறது. எல்லாரும் நலம் தானே. அண்ணா வாணி அக்காவுக்கும் வாழ்த்துக்களுடன் மிக்க நன்றி. ராதிகாயங்கரன் அவர்கள் எப்படி கூட குரடி எல்லாம் போது இன்னும் கேட்டபடி இப்ப நிலைமையெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல போல. அடுத்து ஜானடிசன் அவர்கள் மாண்பின் ஆண்டு மகத்தான நட்புகள் ஆடி மாதம் வெள்ளி விடியல் பாம உறவுகள் அனைவருக்கும் இதன காலை வணக்கம். என்பன நற்சிந்தனை வள்ளுவம் பன்னிசை பாடல்கள் பன்மொழி கற்போம் கேள்விக்கான சொல்தாடல் இளையோரின் வாசிப்புரையரம்போ வாழ்த்துக்கள் தொழில்நுட்பம் கலைவாணி நடாமோன் அனைவருக்கும் நன்றி வணக்கம். ஈரடிக்கவி 2587. முன்னின்று செய்வதெல்லாம் செய்து சொல்பவற்றை சொல்லாது பார்த்து பெண்ணின் நண்பியாக விளங்கும் பொருளாக கண்ணாடியே. முன்னின்று செய்வதெல்லாம் செய்து சொல்பவற்றை சொல்லாது பார்த்து பெண்ணின் நண்பியாக விளங்கும் பொருளாக கண்ணாடியே. ஏண்டா செய்வதெல்லாம் செய்து சொல்பவற்றை சொல்லாதுண்டா பெண்ணின் நண்பியாக விளங்கும் பொருளாக கண்ணாடியே. 2588. ஒருவன் வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்பவர் அவன் வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என பாராட்டுவர். ஒருவன் வெற்றிக்காக போராடும் போது என்ன சொல்றது, வீண் முயற்சி செய்ய முயற்சிகள் வந்து பாடுபடுறாரு. ஆனா வெற்றி அடிச்ச அப்புறம் சொல்லினா அது விடாமுயற்சியா. எல்லாம் இந்த நாக்கு தானே. சிவா தர்சன் அவர்கள் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போன்றது. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போன்றது. அது நின்றாலும் பயனில்லை, ஓடினாலும் பயனில்லை. இனிய கால வணக்கம். வசந்த அஜேசன் உற்சாகவணக்க நிகழ்வுகள் சிறக்கவும் தொடராகும். கேள்விக்கணை ஆய்வு தேடல் பகிர்தல் சிறப்பி பன்னிசை எளியவர்கள் ஆக்கப்படைப்புகள் சிந்தனை பகிர்வுகள் அனைத்திற்கும் பாராட்டுக்கள் நன்றி. செல்வத்தை அதனோட கேள்வி வாரம் 340. உலக கல்லீரல் அலர்ச்சி நாளா? அலர்ச்சி தானே, அலர்ச்சி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? 2வது ஆப்பிள் நிறுவனம் நீங்கள் ஆப்பிள் போட்டீங்க. ஆப்பிள் நிறுவனம் தனது முதலாவது ஐபோன் செல்லிட பேசியை அறிமுகப்படுத்தியது. ஆப்பிள் நிறுவனம் எப்போது கொண்டு வர வேண்டும் நினைக்கிறேன் தனது முதலாவது அறிமுகப்படுத்தியது. 1975 மொரோக்கோவில் தனியார் விமானம் ஒன்று மலையில் மோதியதில் எத்தனை பேர் உயிரிழந்தனர்? நன்றி வணக்கம். அதுல இருக்கு பாருங்க. நன்றி வணக்கம். இன்னும் ஒருவர் இப்பதான் வந்திருக்கிறார். யாருன்னா உலவதி அவர்களா இருக்கும். காலை வணக்கம் மணிமோகன். எல்லோருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம். நன்றி வணக்கம். நிறவுக்கு வருகிறது தட்டி கொடுக்க நேரம். வணக்கம்.